நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். இப்ப நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மகாலட்சுமி தேவிக்கே ரொம்ப பிடித்தமான ராசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல உங்க ராசி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது மகாலட்சுமி தேவியின் அருள் இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான். நிறைய 12 ராசி இருக்கு. இதுல இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் மகாலட்சுமி தேவி தெய்வமாக பார்ப்பது. யாருக்கு இந்த மகாலட்சுமி தேவியின் அருள் இருக்கிறதோ அவர்கள் வாழ்வில செல்வ செழிப்பை பெற்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதனால லக்ஷ்மி தேவியை மகிழ்விக்க பூஜை எல்லாம் செய்கின்றனர். இப்படி பூஜை செய்வதனால் எல்லோருக்கும் அவரின் அருள் கிடைப்பதில்லை. ஆனா இந்த ஜோதிடப்படி லக்ஷ்மி தேவியின் அருள் இயற்கையாகவே, இப்ப சில பேரெல்லாம் வழிபாடு செய்துதான் அந்த அருள் கிடைக்கும். ஆனா சில ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இந்த லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை. இதுல எந்த ராசிக்காரர்கள் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் வாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமியினுடைய கடாட்சம் இயற்கையாகவே கிடைக்கும். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியை யாரும் எப்பொழுது கிடைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்குன்னா, நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவராக இருந்தால் அதில் வெற்றி அடையக்கூடிய தன்மையை இந்த மகாலட்சுமியை உங்களுக்கு அருளை செய்வார். இந்த ராசிக்காரர்களுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், இல்லைங்களா? ரிஷபராசிக்கு யாருக்கு அதிபதி? அந்த இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் செல்வ செழிப்பு, புகழ், இதுக்கெல்லாம் அதிபதி. நிறைய சொல்லலாம், காரகத்துவம் சொல்லணும்னா 1000 காரகத்துவத்தை சொல்லலாம். நமக்கு இப்ப தேவை என்னன்னா செல்வ செழிப்பு, புகழ், பணம், இல்லைங்களா? குடும்பத்தில் சந்தோஷம், இதுதான். அப்படி இருக்கும்போதே இந்த சுக்கிர பகவான் செல்வ செழிப்பையும் புகழையும் இதுக்கெல்லாம் அம்சமாக விளங்குகிறார். அதனால நீங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டமான செயலையும் எளிதாக செய்துவிடக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். ஏன்னா மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ராசி. விடாமுயற்சியுடன் செய்து அதில் வெற்றி அடையக்கூடிய தன்மையும் மகாலட்சுமி உங்களுக்கு அருளை செய்வார். அதனால மகாலட்சுமியினுடைய ஒரு பார்வை உங்கள் மீது எப்பொழுதும் விழுந்துகிட்டே இருக்கும். அதுக்காக சாமி கும்பிடாமலாம் இருக்காதீங்க. மகாலட்சுமி வழிபாடு நிறைய செய்யுங்க, இன்னும் நீங்க சிறப்பாக இருப்பீங்க. சரி, அடுத்தது கடகராசி. இந்த கடகராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மி தேவியின் அருள் இருப்பதால் நீங்க வாழ்க்கையில எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த ராசிக்காரர்களின் அதிபதியாக சந்திர பகவான் இருக்கிறார், இல்லைங்களா? இந்த சந்திர பகவான் மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனா இருந்தாலும் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் சீக்கிரமா கிடைக்கக்கூடிய ஒரு தருணம், அது ஒரு அடையாளமாக கூட இவங்களுக்கு இருக்கும். இதனால உங்கள் வாழ்க்கையில் லக்ஷ்மி தேவியின் அருள் மற்றும் சந்திர பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால செல்வ செழிப்போடு இருப்பாங்க. கடகராசிக்காரங்களாம் பாருங்க, நீதி, நேர்மை, அதே மாதிரி நல்ல ஒரு தெய்வ வழிபாடு, தெய்வ பக்தி நிறைந்து இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்போடு இருப்பாங்க. எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கடகராசி நேயர்களுக்கு உண்டு. அதனால இந்த லக்ஷ்மியின் பார்வை உங்கள் மீது விழுவதால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த மகாலட்சுமி அருள் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு.
இருந்தாலும் வழிபாடும் செய்யுங்கள். சிறப்பாக இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும். சரி, அடுத்தது சிம்மராசி. இந்த சிம்மராசி நேயர்களுக்கு மகாலட்சுமி தேவியின் அருள் முழுமையா இருக்கும். இதுல ஒரு சூட்சமும் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிம்மராசியில பூரம் நட்சத்திரம் இருக்கு. இந்த பூரம் அப்படின்னா மகாலட்சுமி சுக்கிரனுடைய ஒரு நட்சத்திரம். அப்ப மகாலட்சுமியினுடைய அருள் இந்த இடத்துல இருக்குல்ல. பூரம்னா ஆண்டாளுடைய நட்சத்திரமும் நம்ம சொல்லலாம். இருந்தாலும் சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால இவங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் பணம் கஷ்டம் ஏற்படாது. ஏதாவது ஒரு விதத்துல அந்த பணம் அவங்களுக்கு வந்து சேரும். இந்த ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக யார் இருக்கிறார் அப்படின்னா சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் கிரகங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறார் இல்லைங்களா? இது நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். எக்கச்சக்கமா இதுக்கு இந்த காரகத்துவத்தெல்லாம் நமக்கு சொல்லலாம். ஆனா இருந்தாலும் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுவோம். இந்த சூரிய பகவான் கிரகங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறார். இவர்கள் எந்த செயலையும் மன உறுதியோடு செய்து முடிப்பாங்க. எவ்வளவு பெரிய கஷ்டமான செயலையும் இவர்களுடைய புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, அதில் செயல்பட்டு எளிமையாக கையாளக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் இவர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் இவங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது 3ஆம் அதிபதியே சுக்கிரனாக வருகிறார். அதே மாதிரி 10ஆம் அதிபதியே தொழில் ஸ்தானாதிபதியே சுக்கிரனாக வருகிறார். அப்படி இருக்கும்போது மகாலட்சுமியின் கடாட்சம் இவங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் உண்டு. அவர்களுடைய பார்வை அப்படின்னு கூட சொல்லலாம். சிம்மராசிக்கு எப்பொழுதும் மகாலட்சுமியினுடைய கடாட்சம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால கடவுளெல்லாம் கும்பிடாதெல்லாம் இருக்காதீங்க. மகாலட்சுமி வழிபாடு செஞ்சால் இன்னும் நீங்க மேலும் மேலும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தை இந்த மகாலட்சுமி உங்களுக்கு கொடுப்பாங்க. செய்து பாருங்கள், சிறப்பாக இருப்பீங்க. சரி, அடுத்தது துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சுக்கிர பகவான் தான் அதிபதி இல்லைங்களா? துலாம் ராசி இருக்கிறதுலே லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப பிடித்த ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி தான். அப்ப லக்ஷ்மி தேவி அருளுடன் இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதும் செல்வத்தையும் புகழையும் பெறுவார்கள். இதுல இன்னொரு சூட்சமும் இருக்கு. என்ன? துலா ராசியின் சின்னம் எது? தராசு. அப்ப தராசுனா என்ன? நீதி, நேர்மை. இது இரண்டும் இவர்களிடம் இருந்தால் அவங்க வாழ்க்கையில என்றென்றும் முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்பை இந்த மகாலட்சுமி அருளுவார். ஏமாற்றுதல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த பண மோசடிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா துளாராசிக்காரர்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு உண்டு. அதனால நேர்மை நீதியோடு, ஏன்னா துலாம் அப்படின்னாலே தராசு. அப்ப அந்த தராசு எப்படி கரெக்டா அந்த முள்ளு கரெக்டா நிக்குதோ அதே போல அவர்கள் இருந்தால் செல்வத்தையும் புகழையும் பெறலாம். மேலும் இவர்கள் எந்த செயலை செய்தாலும் முழு ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய ஒரு தருணம், அதுல வெற்றியும் இவங்க காண்பார்கள். அதே மாதிரி துளாராசியின் அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் வாழ்க்கையில் செல்வத்தையும் புகழையும் அள்ளி தருபவராக இருக்கிறார். இந்த ராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி தருவார். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், துளாராசிக்காரர்கள் நேர்மையோடும் நீதியோடும் எந்த ஒரு செயலை செய்தாலும், ஏன்னா உங்கள் இந்த ராசி மீது தான் மகாலட்சுமி ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த மகாலட்சுமி தேவியினுடைய அருள் இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் சகல சம்பத்தியும் கொடுக்கக்கூடியது. அதனால நேர்மையோடு இருந்து வழிபாட்டை செய்யுங்கள். இன்னும் நீங்க உயரக்கூடிய ஒரு தன்மையை இந்த மகாலட்சுமி அருளால் உங்களுக்கு கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.